Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sai Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நியூ அப்லோட்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன செஞ்சு காமிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா. ஸோ பாதுஷா எப்படி செய்யறதுன்னா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப்பு போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு மைதா. ஸோ டோட்டலாக 1.5 கப்பு மைதா. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா, ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. டால்டாக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணாதான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் பாதுஷாவில். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொடி சர்க்கரை. ஸோ இந்த 1.5 ஸ்பூன் வந்து அளவான ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த 4மே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த சோடா உப்பு, நெய், சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மிக்சர் வரும். ஸோ நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் டோவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. 1/4 கப் அளவு பத்தாது, இன்னொரு 1/4 கப் அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து, அதாவது ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் முழுசாக 1/4 கப்பும் நான் ஆட் பண்ணல, கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு அளவு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. ஸோ தட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் திரும்பியும் 1 கப் அளவுக்கு, 1.5 கப்பு மைதாவுக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அது ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விடுங்க. இது வந்து பாதுஷாக்கு வந்து 1 கம்பி பதம் வரணும். ஸோ நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்த பின்னாடி செக் பண்ணுங்கள். 1 கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் 1 கம்பி பதம் காமிக்கிறேன், தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது சூடாக அப்படியே இருக்கட்டும், அதனால் மூடி வச்சிடலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்து பார்த்தரலாம், அந்த மாவு வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இதை லைட்டாக ஒரு டைம் நீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பாதுஷா வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சென்டராக வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க. திருப்பி திருப்பி அழுத்தி விடுங்க. ஏன்னா அந்த ஒரு டைம் அழுத்தினா அந்த இது வந்து நிற்காது. ஸோ அதனால் அழுத்தி அழுத்தி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லாமே இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ வந்து எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப் வராது. அப்படி வந்தால் உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி எதெல்லாம் இருந்தாச்சா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா வேகும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடான பின்னாடி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வச்சிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா குக் ஆகும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா வெளியில் வந்து ப்ரௌன் ஆகிடும் சீக்கிரமாக, உள்ளே வந்து அப்படியே மாவு மாவாக இருக்கும். ஸோ அப்பப்போ நடுவில் திருப்பி போடுங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி நீங்கள் எடுத்து நேரடியாக சுகர் சிரப்பில் போட்டுடணும். ஸோ இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ சுகர் சிரப்பில் அப்படியே வச்சிடலாம். அதில் ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் அதில் சோக் பண்ணணுன்னா, நீங்கள் அடுத்த ரவுண்டு போட்டு எடுக்கிற மட்டும் அதில் சோக் பண்ணி வைங்க. ஸோ அது வந்து கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் பாதாமை வந்து துருவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த சாஃப்டாக ஜூஸியாக எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த சுகர் சிரப் எல்லாமே. சூப்பராக பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.